ஈவினிங் போல் சூரிய ஒளி வந்து ஒரு மாதிரி மைல்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி இளஞ்சிவப்புன்னு சொல்லுவோம்ல அந்த கலரில் இருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்போ தான் இந்த ரெயின்போ இருந்ததே கவனித்தேன். நல்லா உத்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சது. அதனால தான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 2 பேரும் நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. கடைசியில் அவள் கூட போய் தூங்கவும் தள்ளி விட்டுட்டு நீ தள்ளிப்படுன்னு சொல்லி அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. பார்க்குறக்கு தான் இவள் பெருசாக இருக்கா, அவள் சிறுசாக இருக்கா, ஆனால் அடி ஒன்று இடியாட்ட விழுகுது. சரி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெடிபியர் பொம்மை ஊற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சூனிய பொம்மை மாதிரி தோசை ஊற்றிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடாது. கூடவே இன்றைக்கி குக்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணா தான். என்னன்னு தெரில, இன்றைக்கி அண்ணா வந்து ஸ்பெஷலாக சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவோட ஒரு கை டிஷ் இது, அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஈவினிங் போல் நாங்கள் அங்கேயே பாப்பா விளாண்டுட்டு இருந்த இடத்துலையே சாப்பிட்டு தூங்கி கிளம்பியாச்சு. 2 பேரும் பண்ணும்போது சேட்டையெல்லாம் பண்ணுறப்ப பார்த்தா கடுப்பாக தான் இருக்கு, ஆனால் தூங்கும்போது பார்த்தா அழகாக இருக்குல்ல. இப்போ ஒரு சில நேரம் தோணும் என்ன சேட்டை பண்ணுதுங்க இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும்னு தோணுது, ஆனால் தூங்கும்போது பார்த்தா நம்மளையே அறியாமல் கொஞ்சிக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம்.